வெல்கம் டு அவர் சேனல். டுடே டேஸ்டியான பூசணிக்காய் மோர் குழம்பு செய்யலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருள்: தயிர் 1 கப், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், துருவன தேங்காய் 4 ஸ்பூன், பூசணிக்காய் 250 கிராம், பச்சை மிளகாய் 3, மிளகாய் வத்தல் 3, கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 10 ஆர் 1 பிஞ்ச். துவரம்பருப்பு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். பூசணிக்காவை கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜார் வச்சு துருவன தேங்காய் பாதி சீரகம் மட்டும் போடுங்க. தாளிக்க மீதி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. ஊற வச்ச பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் தயிர் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சோன்னே சீரகம் வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சோன்னே பெருங்காயத்தூள் போட்டு மிளகாய் வத்தல் கருவேப்பிலை போட்டு காய் அலசி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. காயிலேருந்து தண்ணி வரும். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனோன்னா மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் காய் வேகும். பச்சை மிளகாய் சீரகம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வைங்க. காய் நல்லா வெந்து பச்சை வாசம்லாம் போனோன்னே பீட் பண்ணி வச்ச தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி.